என்ன மன்னிச்சிடு. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அந்த காட்சி என் கண்ணை விட்டு போகவே மாட்டேங்குது சித்தி. அது எப்படி போகும்மா? இந்த பாவி கையாலதான் மாப்பிள்ளைய கட்ட வேண்டியதாயிடுச்சு. சின்ன விஷயமா இது? அது சின்ன விஷயமா போகணும்னா அந்த படுபாவிய கொன்னுட்டு அடையாளம் இல்லாம பண்ணணும். அது இருக்கட்டும், மாப்பிள்ள அந்த விஷயமா ஏதாவது பிளான் பண்றாராமா? இல்ல, பூமிக்கும் உதய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவனை கொல்றேன்னு சொல்லிருக்காரு. அதுவும் சரிதான். அடி மேல அடி குடுக்கற மாதிரி வரிசையா அவன் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காமா. கல்யாணத்துல அப்படியே எகிரி குதிச்சா. நேத்து ஓடி வந்து உதைக்க இருந்தான். சித்தி, நான் ஒண்ணு இத காமெடிக்கு சொல்லலம்மா, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நீ தான் காமெடியா எடுத்துக்கிற. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து மேடம், எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஏதாவது பொம்மை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் மேடம். பொம்மையா? ஆமா. என்ன இப்ப வரவங்களாம் பொம்மை வேணும்னு கேட்டுட்டு வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆசிரமத்துல இருந்து பொம்மை வேணும்னு கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டோம். நீ எங்க தேடினாலும் உனக்கு எதுவும் கிடைக்காது. ஏதாவது இருந்தா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ வேலையை பாரு. சரிங்க மேடம். ஹலோ, அபூர்வாவோட சித்தி பேசுறேன். அபூர்வா அம்மா கிட்ட போனை கொடுங்க. என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி தான். என்னன்னு சொல்லு. அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆகலல்ல? வித்தியாசம் இருக்குல்ல? ஏய், யாரடி நீ? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. ரத்னம்னு அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இந்தாமா, யாரோ ரத்னமா. குடு. இங்க பாரு, உன்னோட சித்தின்னு சொல்லியும் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்ல. கொஞ்சம் மரியாதையோட பேச சொல்லு. குடுத்து தொலை. சொல்லு ரத்னம். அம்மா, நான் வீடு முழுக்க தேடிட்டேன். நீங்க சொன்ன அந்த பொம்மையை எங்கேயுமே காணோம். அது அந்த வீட்டுல தான் இருக்கு ரத்னம். அந்த ககன் என் சித்தி கையில இருந்த பொம்மைய புடுங்கிட்டு உள்ள எடுத்துட்டு போனான். நான் எங்க தேடியும் எனக்கு கிடைக்கலம்மா. வீடு முழுக்க தேடிட்டேன். ஏய், இன்னும் கொஞ்சம் பொறுமையா தேடு ரத்னம், ப்ளீஸ். ஐயோ அம்மா, நீங்க போய் என்ன கெஞ்சுறீங்க? சரி இருங்கம்மா, நான் போய் இன்னும் நல்லா தேடுறேன். நான் இப்ப வைக்கிறேம்மா. இப்பத்துல இருந்தீங்க வெஸ்டர்ன் டான்ஸும் நாங்க கத்து கொடுக்குறோம். என்ன சொல்றீங்க ககன்? உனக்கு கத்து கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் கத்து கொடுக்குறேன். நான் அப்பவே சொன்னேன்ல உதய், அந்த இன்ஸ்டிடியூட் வேணான்னு. நான் சொன்னதை கேட்டியா? இப்ப பாத்தியா என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல மாமா. நடக்க போறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இங்க பாரு உதய், எங்க பூமி தங்கம். யாரா இருந்தாலும் உடனே நம்பிடுவா. கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும், அவங்களோட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவா. அதை தவிர அவ எல்லாம் மீற மாட்டாப்பா. உதய், பூமி உன்னோட வருங்கால பொண்டாட்டி. அவ மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் பொண்டாட்டிய யாராவது பார்த்தாங்கன்னா நீ சும்மா இருப்பியா?
அவளை யாராவது தெரியாத ஆள் ஒருத்தர் கிட்ட நெருங்கும் போது நீ என்ன பண்ணுவ? உதய், எங்க பூமிய உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அத காட்ட வேண்டிய டைம் இதுதான். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி பூமி அந்த ககனை மறந்துட்டு உன்னை காதலிக்கிற மாதிரி நீதான் பண்ணணும். சரி, இப்போ இருந்த அந்த ககனை ஒதுக்கிட்டு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு பூமியை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஏன் மாமா, நீங்களாவது பூமிக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? சரி, சொல்றேன். கொஞ்சம் கூட உனக்கு மேனர்ஸ் இல்லையா ககன்? உள்ள வரத்துக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? பர்சனல் ஏதாவதுனா வீட்லயே பேசிட்டு வரணும், இங்க வந்து பேசக்கூடாது. இந்த இடம் புனிதமான ஒரு கோவில் மாதிரி. இதுக்குள்ள யாரு வராங்க, யாரு புத்தி எப்படி இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வாழ்க்கைக்குள்ள கண்டவங்களை இந்த மாதிரி நீ உள்ள நுழைய விட்டீனா சரிஞ்சு விழ போற உன் வாழ்க்கையில சொல்லிக்கிறதுக்குன்னு கூட எதுவுமே இருக்காது. பூரி, போன் நமக்கு தேவையா இருக்கணும், தேவையே போனா இருக்க கூடாது. இப்பெல்லாம் வர வர உன்னோட ஸ்டடீஸ்ல சுத்தமா கான்சென்ட்ரேஷன் இல்ல. முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு. போ போன்னு சொல்றேன்ல. என்னாச்சுப்பா ககன்? எதுக்குப்பா இவ்ளோ கோவமா இருக்க? கோவம்லாம் இல்லம்மா, ஏதோ ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளால நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடுது.